நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தனித்துதான் போட்டியிடுவேன் என ஏற்கனவே கூறிவிட்டார். 2026 தேர்தலானது மிகப்பெரிய வெற்றியை நாம் தமிழர் கட்சிக்கு பெற்றுத்தரும் என்பதில் எவ்வித மாற்றுக் கருத்துமே கிடையாது என மக்களில் பலர் கூறுவதும் உண்டு. இந்த ஒரு சூழ்நிலையில் சமீபத்தில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சமீபத்தில் ஒரு மாநாட்டையும் நடத்தி முடித்தார். அதன்பின் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தில்தான் சேர்கின்றனர் என்ற ஒரு செய்தி பரவி வந்த இந்த ஒரு சூழ்நிலையில் தஞ்சை ஒரத்தநாடு தொகுதியில் உள்ள ஒரே கிராமத்தை சேர்ந்த அனைவரும் நாம் தமிழர் கட்சியில் இணைந்த ஒரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு தாவி வருகின்றனர் என பல தொலைக்காட்சிகளிலும் செய்தி வந்த இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியில்தான் அனைவரும் சேர்ந்துள்ளனர் என்பது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எந்த கட்சி என்றே தெரியாது, ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இருந்துதான் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் சேருகிறார்கள் என தொலைக்காட்சிகளில் செய்தி வதந்தியாகவே பரவி வருகிறது என்றும் குறிப்பிட்டிருந்தார். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் விஜய் ரசிகர்கள் அனைவருமே தற்பொழுது நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் 2026 தேர்தலை எதிர்கொள்ள சீமான் தயாராகிவிட்டார் என்பதுதான் உண்மையான செய்தியாகவே இருந்து வருகிறது.